வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். கோவை வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். பாதுகாப்பு படையினரின் துணிச்சல் மிகுந்த நடவடிக்கைக்கு ஆதாரம் கேட்பதா? எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீடித்த 56 மணி நேர மோதல் முடிவுக்கு வந்தது. சென்னை கொல்லம் புதிய விரைவு ரயிலை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார். தர்மபுரி மொராப்பூர் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் ஐநா சபையின் திட்டத்தை எதிர்க்கும் முடிவை பாகிஸ்தான் கைவிட முடிவு. பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார். விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக நேற்று கோவை வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று சூலூர் விமானப்படை தளத்திற்கு செல்லும் அவர் சிறப்பு அந்தஸ்துக்கான கொடியை வழங்கவுள்ளார். இதைத் தொடர்ந்து மாலையில் தொண்டாமுத்தூர் அருகே பூண்டு பகுதியில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்திற்கு சென்று மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். நாளை கோவையிலிருந்து விமானம் மூலம் தில்லி திரும்புகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு கோவையில் 4500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நக்சல் தடுப்பு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கு, தெற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக நேற்று கோவை வந்தடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர் SP வேலுமணி, தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் ராஜேந்திரன், IG பெரியய்யா, மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலத்திற்கு செல்கிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். அகமதாபாத் நகரில் 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவையை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் 28 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைக்கவும் அவர் அடிக்கல் நாட்டவிருக்கிறார். அகமதாபாத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கான பல்நோக்கு மருத்துவமனையையும் புற்றுநோய் மற்றும் கண் மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். உமியாதாம் கோவில் கட்டிடத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். காந்தி நகரில் நாளை பள்ளி கட்டிடத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவிருக்கிறார். சௌராஷ்டிரா பகுதியில் ஜாம் நகரில் 750 படுக்கை வசதி கொண்ட குரு கோவிந்த் சிங் மருத்துவமனையையும் முதுகலை மருத்துவ மாணவர் விடுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். குடிநீர் திட்டங்கள், பாசன திட்டங்கள் ஆகியவற்றையும் தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் ஜாம் நகரில் மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்தையும் பாந்த்ரா ஜாம்நகர் இடையே ஹம்சஃபர் விரைவு ரயிலையும் அவர் தொடங்கி வைக்கிறார். ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக ஓய்வூதியத்தை செலுத்தும் பிரதம மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா திட்டத்தையும் அவர் ஆய்வு செய்யவிருக்கிறார். இந்த திட்டம் கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன்படி 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கு மாதம் குறைந்தபட்சம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்ற சூழ்நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய மூத்த மத்திய அமைச்சர்களும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் நிலவும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கினர்.
1998ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை ஏற்படுத்தினார். பிரஜேஷ் மிஸ்ரா முதலாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பாகிஸ்தான் பாலக்கோட் பகுதியிலிருந்து பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை வீரர்கள் மேற்கொண்ட துணிச்சல் மிகுந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் ஆதாரம் கேட்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் இதுபோன்ற கேள்விகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலையைத்தான் உருவாக்கும் என்று பாட்னாவில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயங்கரவாதத்தை வேரறுக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும், ஆனால் எனது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் விருப்பமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் பேச்சுக்களை பாகிஸ்தான் தலைவர்கள் பயன்படுத்திக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை பாதுகாக்கும் பாதுகாவலரை போல் தாம் செயல்படுவதாகவும், ஆனால் ஒரு சிலர் வாரிசு அரசியல் தவிர்த்து எது குறித்தும் கவலையில்லாமல் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். मेरी प्राथमिकता है आतंकवाद खत्म करो। वे कहते हैं कि आओ मिलकर के मोदी को खत्म करो। मैं कहता हूं आओ मिलकर गरीबी का मुकाबला करें, देश को गरीबी से मुक्त करें। वे कहते हैं कि आओ मिलकर मोदी को खत्म करें। मैं कहता हूं आओ हम सब एक होकर भ्रष्टाचार और काले धन को समाप्त करें। பின்னர் ராகுல் காந்தியின் அமேதி தொகுதியில் அதிநவீன AK-203 துப்பாக்கி தொழிற்சாலை அமைப்பதற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். ரஷ்யாவின் உதவியுடன் உலக புகழ்பெற்ற துப்பாக்கி இங்கு தயாரிக்கப்பட உள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் துப்பாக்கிகள் பயங்கரவாதிகள் மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு படையினருக்கு வழங்கப்படும் என்று இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஃபேல் போர் விமான கொள்முதல் தாமதமானதற்கு முந்தைய அரசுதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமது தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையை நவீனப்படுத்தி வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வரலாற்று சிறப்புமிக்க போர் நினைவு சின்னத்திற்கு நேற்று சென்றார். தில்லி இந்தியா கேட் அருகே சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நினைவு சின்ன வளாகத்தில் சிறிது நேரம் இருந்த குடியரசு துணைத் தலைவர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மறைந்த வீரர்களின் சிற்பங்களை பார்வையிட்டார். ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் உள்ள தேசப்பற்று குறையாமல் இருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் போர் நினைவு சின்னத்தில் வைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை என்றென்றும் நினைவு கூறும் வகையில் இந்த போர் நினைவு சின்னம் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நமது முப்படையினருக்கும் நாட்டு மக்கள் என்றென்றும் நன்றிக்கடன் பட்டவர்களாகவும் அவர்களது சீரிய பணிகளை என்றென்றும் நினைவு கூறுபவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நீடித்த 56 மணி நேர மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேரும் பொதுமக்கள் தரப்பில் ஒருவரும் உயிரிழந்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் இருவரும் லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் என்பது தெரியவந்துள்ளது. உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினர் 5 பேரில் ஒருவர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் அதிகாரியாவார். இந்த பகுதியில் மோசமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து சளைக்காது போராடி 2 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர் என்று பாதுகாப்புத்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தீவிரவாதிகளின் 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா அல்லது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்களா என்பதை இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த மோதலின் போது துப்பாக்கி குண்டு பாய்ந்த வாசிம் அகமது மீர் என்ற உள்ளூர்வாசி ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தில் வெடிமருந்துகள் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளா இன்று மகா சிவராத்திரியுடன் நிறைவு பெறுகிறது. சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதல் அங்கு புனித நீராடி வருகிறார்கள். கடும் குளிரை பொருட்படுத்தாமல் நாடு முழுவதிலும் இருந்து 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உத்தரப்பிரதேசத்தின் நதிக்கரைகளில் திரண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
இதை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பிரயாக்ராஜ் நகரில் ஏராளமானோர் குவிந்துள்ளதால் நேற்றிரவு முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் பகுதிக்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. இதேபோல் தஞ்சை பெரிய கோவில், மயிலை கபாலீஸ்வரர் கோவில் உட்பட நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. வங்கிக் கணக்குகளை தொடங்கவும் புதிய சிம் கார்டுகளை பெறுவதற்கும் விருப்பத்தின் பேரில் ஆதார் எண்ணை அடையாள ஆவணமாக பயன்படுத்துவதை ஏற்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பான மசோதாவுக்கு மக்களவை ஒப்புதல் வழங்கிய போதிலும் மாநிலங்களவையில் அது நிறைவேறாததால் அண்மையில் மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்தது. இந்த அவசர சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து அவர் தமது ஒப்புதலை அளித்துள்ளார். ஆதாரை ஆவணமாக அளிக்காததற்கு வங்கிக் கணக்குகளை தொடங்கவோ சிம் கார்டுகளை வாங்கவோ அனுமதி மறுப்பதை இந்த அவசர சட்டம் தடை செய்கிறது. ஆதாரை தவறாக பயன்படுத்தினால் கடுமையான அபராதங்கள் விதிப்பதற்கு இந்த அவசர சட்டம் வழிவகை செய்கிறது. தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றிய எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் தேசிய நலனுக்கு எதிரானவை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், புல்வாமா, பால்கோட் தாக்குதல்களை பிரதமர் நரேந்திர மோடி அரசியலாக்குவதாக காங்கிரஸ் தலைமையில் 21 எதிர்க்கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றியதை குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் தவறானது என்று கூறியுள்ள அவர், பாகிஸ்தான் ஊடகங்கள் இதனை தங்களுக்கு ஏற்ற துருப்புச் சீட்டாக பயன்படுத்தியுள்ளன என்றார். தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகளிடம் அரசு விலக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப உரிமை உண்டு என்றாலும் பொதுவெளியில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்ட மனமில்லாவிட்டால் எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று பிஜேபி தலைவர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். சூரத்தில் பிரதமர் சார்ந்த சமுதாயத்தினரிடையே பேசிய அவர் நரேந்திர மோடியின் தலைமையை வெகுவாக புகழ்ந்துரைத்தார். தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை மோடி நாட்டுக்கு காட்டியிருப்பதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியவில்லை என்று கூறிய அமித் ஷா, மம்தா ஆதாரம் கேட்கிறார் என்றும் ராகுல் காந்தி இதை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்துவதாக கூறினார். அகிலேஷ் யாதவ் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரும் நிலையில் இவர்களது அறிக்கைகளால் பாகிஸ்தானியர்களின் முகத்தில் மௌன புன்னகை தவழ்வதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார். பிரதமரின் துணிச்சலை பாராட்ட மனமில்லை என்றால் பேசாமல் இருந்துவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு பழிவாங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளை அடுத்து இந்தியா 3வது நாடாக சேர்ந்துள்ளது என்று அமித் ஷா குறிப்பிட்டார். வடகிழக்கு எரிவாயு இணைப்பு தொகுப்பின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அதிக அளவில் உள்ள இயற்கை எரிவாயு நாட்டின் இதர பகுதிகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் பல்வேறு எரிவாயு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், இயற்கை எரிவாயு உற்பத்தியில் நாட்டிலேயே திரிபுரா மாநிலம் முதலிடம் வகிப்பதாக பெருமிதம் கூறினார். எண்ணெய் இயற்கை எரிவாயு கழகத்தின் சோனாமுரா எரிவாயு சேமிப்பு நிலையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், வடகிழக்கு மாநிலங்களில் மேலும் 3 திருப்புமுனை திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பிப்லப் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். நாட்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.6% அதிகரித்துள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டில் கல்வித்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நிதி ஒதுக்கீடு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.8% இருந்ததாகவும் இது தற்போது 4.6% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். இந்த ஒதுக்கீட்டை 6% அதிகரிக்க வேண்டும் என்பதே இலக்கு என்றும் இந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். யூரியா இறக்குமதியை குறைக்கும் வகையில் மனிதர்களின் சிறுநீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மனிதர்களின் சிறுநீர் மூலம் பயோ எரிபொருளை தயாரிக்க முடியும் என்ற நிலையில் அம்மோனியம் சல்பேட், நைட்ரஜன் ஆகியவற்றையும் உருவாக்க முடியும் என்று கூறினார்.
விமான நிலையங்களில் சிறுநீரை சேமித்து வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் சிறுநீரை சேமித்து வைக்க தொடங்கினால் யூரியாவை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்றும் கூறினார். இதன் மூலம் யூரியாவின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் யூரியாவை இங்கேயே தயாரிக்க முடியும் என்று நிதின் கட்கரி கூறினார். தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் 60 லட்சம் ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதன்படி இந்த திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் சிறப்பு நிதி வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மறுதினம் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பிஜேபி, பாமக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி சார்பிலான பொதுக்கூட்டம் சென்னை அருகே வண்டலூரில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் பிஜேபி அமைத்துள்ள கூட்டணி வலுவாக இருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் இணைந்தால் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் பலப்படும் என்றும் கூறினார். தேர்தலுக்காக மட்டுமே பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த அவர், புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க பலமுறை வந்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் தான் மகத்தான சக்தி என்பதை மறந்து சந்தர்ப்பவாத கூட்டணியை அரசியல் கட்சிகள் அமைப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சுயமரியாதை சுடரொளி காரை சீமு சிவத்தின் நூற்றாண்டு விழா புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், ஒரு கட்சியை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்களே அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சித்தார். கருப்பு உடை அணிந்தால்தான் சாதிக்க முடியும் என்பது பெரியாரின் வழியில் நிரூபணமாகியதால் அதன் அடிப்படையில் தர்ணா போராட்டத்தின் போது கருப்பு உடை அணிந்திருந்ததாகவும் நாராயணசாமி கூறினார். சென்னையிலிருந்து கேரள மாநிலத்தின் கொல்லத்திற்கு புதிய விரைவு ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார். தருமபுரி ரயில் நிலையத்தில் இன்று மதியம் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் காணொலி காட்சி மூலமாக புதிய விரைவு ரயிலை தொடங்கி வைக்கிறார். தாம்பரத்திலிருந்து நெல்லை வரை இயக்கப்பட்டு வரும் அந்தியோதய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை நாகர்கோவில் வரை நீட்டித்து வைப்பதுடன் தருமபுரி, மரப்பூர் இடையேயான புதிய வழித்தடத்திற்கு பியூஷ் கோயல் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெறும் நாட்டியாஞ்சலியில் 600 நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இதன்படி நேற்று இரவு முழுவதும் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 600 பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். பரதம், குச்சிப்புடி, நடேச கௌதவம், ஆங்கீகம், தசாவதாரம் உள்ளிட்ட தாளங்கள் மற்றும் ராகங்களில் தனி மற்றும் குழு நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் நாட்டியாஞ்சலி நடைபெற உள்ளது. இதனை வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் ஐநா சபையின் திட்டத்தை எதிர்க்கும் முடிவை பாகிஸ்தான் கைவிட தீர்மானித்துள்ளது. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளன.
ஏற்கனவே பல முறை இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்த சீனா தற்போது மௌனமாக இருப்பதை அடுத்து பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜெய்ஷ் இ முகமது உட்பட பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் அனைத்து தீவிரவாத இயக்கங்கள் குறித்தும் உறுதியான முடிவெடுக்கும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் தாலிபான் இடையே கத்தாரில் நடைபெற்றும் ஆப்கானிஸ்தான் குறித்த பேச்சுவார்த்தை 5வது நாளை எட்டியது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் அமைதியற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக பல்வேறு தரப்புகளிலிருந்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் தொடர்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கிடையே முத்தரப்பு பேச்சுக்கள் நடைபெற்றன. கத்தாரில் தாலிபான் அமைப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தாலிபான் அமைப்பின் இணை நிறுவனர் முல்லா அப்துல் கனி பாரதர் கலந்து கொண்டார். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகள் உட்பட அனைத்து அந்நிய படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது முக்கியமான கோரிக்கை என்று தாலிபான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சொஹைல் சாஹின் கூறினார். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிராக எந்தவொரு தாக்குதல் நடவடிக்கைக்கும் ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் முக்கியமான கோரிக்கை என்று அத்தரப்பினர் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்திற்கு 26 பேர் பலியாகினர். காந்தஹாரில் தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தால் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் ஆற்றை கடக்க முயன்றபோது வாகனம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலக ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதேசத்திற்குள் ஏற்பட்ட வெள்ளத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் வெள்ளமும் கடுமையான பனிப்பொழிவும் அப்பகுதி மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்குவது குறித்து மலேசியா பரிசீலித்து வருகிறது. தேடுதல் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் சிறந்த யோசனைகளை முன்வைத்தால் அதனை செயல்படுத்த தயாராக இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி 239 பேரை ஏற்றிச் சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானம் நடுவழியில் காணாமல் போனது. அந்த விமானம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு சென்று கொண்டிருந்தபோது மாயமானது. இதுவரை அந்த விமானத்தின் கதி என்ன என்பது பற்றி கண்டுபிடிக்க முடியாமல் மிக பெரும் மர்மமாக நீடித்து வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஒருநாள் மற்றும் 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டி கவுஹாத்தி மைதானத்தில் இன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளதால் அதற்கு தயார்படுத்தும் வகையில் இளம் வீராங்கனைகளுக்கு வாய்ப்பளிக்க இந்திய அணி திட்டமிட்டுள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் பூனியா தங்கப்பதக்கம் வென்றார். பல்கேரிய நாட்டில் நடைபெற்ற 57வது சர்வதேச மல்யுத்த போட்டியில் ஆடவருக்கான 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் பஜ்ரங் புனியா கலந்து கொண்டார். இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜோர்டான் ஆலிவரை 12-3 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிருக்கான 59 கிலோ போட்டியில் பூஜா தண்டா தங்கப்பதக்கம் வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட வினேஷ் போகத் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்துடன் திரும்பினார். இதேபோல் மகளிர் 65 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி மாலிக்கும் ஆடவர் 61 கிலோ எடை பிரிவில் சந்தீப் தோமரும் வெள்ளிப் பதக்கத்தை வென்றனர். தங்கப்பதக்கத்தை பாகிஸ்தான் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விமானப்படை விமானி அபிநந்தனுக்கு சமர்ப்பிப்பதாக பஜ்ரங் புனியா கூறினார்.
தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் அல்லது ஆதரவு அளிக்கும் நாடுகளுடன் கிரிக்கெட் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்ற இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கோரிக்கையை ஏற்க சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மறுத்துவிட்டது. கிரிக்கெட் விளையாடும் நாடுகளுக்கு நட்பு வைப்பதும் உறவை பேணுவதும் துண்டிப்பதும் தங்களது கட்டுப்பாட்டில் இல்லை, இதுபோன்ற விஷயத்தில் தலையிட முடியாது என்று ஐசிசி திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை அடுத்து ஐசிசி அமைப்புக்கு கடிதம் எழுதிய பிசிசிஐ தீவிரவாதத்திற்கு ஆதரவாகவும் ஊக்குவிக்கும் வகையிலும் செயல்படும் நாடுகளுடன் கிரிக்கெட் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய வீரர்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் கடிதத்தில் பாகிஸ்தானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அணியின் பெயரை பிசிசிஐ குறிப்பிடவில்லை. இந்நிலையில் பிசிசிஐ எழுதிய கடிதம் குறித்து துபாயில் நடந்த ஐசிசி பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்போது இந்த விவகாரம் குறித்து ஐசிசி தலைவர் சஷாங்க் மனோகர் விவாதித்தார். பிசிசிஐ சார்பில் அமிதாப் சௌத்ரி பங்கேற்றிருந்தார். அப்போது கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் தங்களுக்கிடையிலான நட்புறவை பேணிக் கொள்வதிலும் உறவை துண்டிப்பதிலும் தங்களுக்கு எந்தவிதமான பங்கும் இல்லை என்று பிசிசிஐயின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வழக்கத்திற்கும் அதிகமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. இத்தாலியில் நடைபெற்ற ஆரஞ்சு பழங்களை வீசும் திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இத்தாலியின் இவ்ரியா நகரில் ஆண்டுதோறும் பாரம்பரிய திருவிழா நடைபெறும். 12ஆம் நூற்றாண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த திருவிழா நேற்று தொடங்கியது. இதில் ஆரஞ்சு பழங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசினர். இதற்காக 500 டன் ஆரஞ்சு பழங்கள் சிசிலி நகரில் இருந்து கொண்டு வரப்பட்டன. போர்ச்சுகலில் மிகவும் பிரபலமான கேளிக்கை திருவிழா நேற்று தொடங்கியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் போன்ற வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. இந்த விழாவில் பாரம்பரிய உடை அணிந்தபடி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரான்சில் 3 நாள் வருடாந்திர திருவிழா தொடங்கியுள்ளது. டன்கிர்க் நகரில் நடைபெறும் இந்த விழாவில் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டுள்ளனர். உலக பாரம்பரிய கட்டிடத்தில் இருந்து கடல் மீனை மேயர் ஹாட்டிஸ் வீசினார். $450 கிலோ அளவுக்கு மீன் வீசப்பட்டது. இதனை பார்வையாளர்கள் எடுத்துச் சென்றனர். தொடர்வது பத்திரிகை செய்திகள். அல் கொய்தா தலைவன் பின் லேடன் மகன் குடியுரிமை ரத்து. சவுதி அரேபியா அதிரடி நடவடிக்கை தினத்தந்தி. அதிக வரிகளை விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளதால் இந்திய தயாரிப்புகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை தினமணி. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் 2 நாள் கண்காட்சி இன்று சென்னையில் தொடங்குகிறது. தினமலர்.
ஓட்டுநர் உரிமத்தில் முகவரியை மாற்ற தடையில்லா சான்றிதழ் இனி தேவையில்லை, வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் இன்று தகவல். தினகரன். போர் மூலம் தேர்தலில் வெற்றி பெறலாம் என பிஜேபி நினைக்கிறது. தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் சஞ்சய் தத் கருத்து. தீக்கதிர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்புக்கான முக்கிய பாடத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. முறைகேடுகளை தவிர்க்க புதிய செயலி அறிமுகம். தையேந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவை வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். பாதுகாப்பு படையினரின் துணிச்சல் மிகுந்த நடவடிக்கைக்கு ஆதாரம் கேட்பதா? எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீடித்த 56 மணி நேர மோதல் முடிவுக்கு வந்தது. சென்னை கொல்லம் புதிய விரைவு ரயிலை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார். தர்மபுரி மொராப்பூர் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கும் ஐநா சபையின் திட்டத்தை எதிர்க்கும் முடிவை பாகிஸ்தான் கைவிட முடிவு. பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.